நம்ம ரொம்ப பசியோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம், உண்ணாவிரதம்லாம் இருக்கட்டோம்னா, அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நமக்கு தோணாது. அது அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்காது. பிறருக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த ஆர்வம் எப்படி நமக்கு வராதுன்னா, நம்ம உண்ணா நோன்பு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அல்லது உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைப்பிடிக்கும்போது, உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிப்பது தப்பு இல்லை, அந்த உண்ணா நோன்பு இருக்கும் பாருங்கள், அப்போ பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வராது. நம்ம இப்போது உதாரணத்துக்கு நம்ம எப்போ காலை உணவு சாப்பிட்ணுன்னா ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். அப்போ அதுதான் நல்லா பசிக்கணும், கம்மன்னு பசிக்கணும். காலை உணவு மட்டும் நல்லா பசி எடுத்த பிறகு சாப்பிட்ணும். அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் பிறகு நம்ம பசியெல்லாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். காலை உணவு மட்டும் ஒரு 11 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிட்ணும். அப்போ உங்களுக்கு கம்மன்னு பசிக்கும், கண்டிப்பாக பசிக்கும். அந்த பசி எடுத்து முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா பசி எடுக்கணும். அதன் பிறகு நாம் சாப்பிடுகிற உணவு நமக்கு பசியெல்லாம் பார்த்து தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி அப்படி ஒரு நடைமுறையை நம்ம கடைபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காலை உணவே நான் 11 மணிக்கு தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னா, அந்த 11 மணி வரைக்கும் நீங்கள் யாருக்குமே உங்களுக்கு உணவு கொடுக்கணும், இந்த பகிர்ந்து உண்பதை கூட நிறுத்திடணும். பகிர்ந்தே உண்ணக்கூடாது. எப்போ தெரியுமா? காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் யாருக்குமே உணவு கொடுக்காதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது பாருங்கள். சாதாரணமாக நினச்சேன் நான் ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த இதை ஆரம்பித்தா இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா காலை உணவை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு என்னென்னா, இப்போ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் உண்ணாவிரதத்தை கடைபிடிக்க போகிறீங்க. ஒரு 24 மணி நேரத்துக்கு உண்ணாவிரதத்தை கடைபிடிக்க போகிறீங்கன்னா, அந்த உண்ணாவிரதத்தில் கடைபிடிக்கும் போது நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்காதீங்க, உணவு வாங்காதீங்க. சொல்லிவிடுங்க, நான் உண்ணாவிரதத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் உணவு கொடுக்கவும் முடியாது, ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட போகிறது இல்லையா. அப்போ உங்கள் கையில் உணவு இருக்காது, ஒரு வீட்டில் இருக்கும். அதனால் உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கும் பொழுது, உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்கக்கூடாது, பிறரிடமிருந்து வாங்கவும் கூடாது. இது ஒரு விதிமுறை. ஏன்னா அந்த எண்ணமும் வராது. நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கும்போது பிறருக்கு உணவை கொடுக்கணுங்கிற எண்ணமும் வராது. பிறர் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கவும் கூடாது. அதான் உண்ணா நோன்பு. வாங்கவும் மாட்டீங்க, கொடுக்கவும் மாட்டீங்க. அப்போ சரியாக போச்சு. அப்போ அதே மாதிரி தினமும் காலையில் 11 மணிக்கு தான் நம்ம சாப்பிட்ணும். காலை உணவு முதல் உணவே ஒரு 11 மணிக்கு மேலே அல்லது 11 மணிக்கு இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னா, அப்போ 11 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சு அந்த 11 மணி ஆகிற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பிறர் கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது. ஏன்னா நீங்கள் 11 மணிக்கு பிறகு தான் சாப்பிடுவீங்க. அதனால் அல்லது வாங்கி வச்சுருக்கலாம், அப்புறம் 11 மணிக்கு பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது மாதிரி பிறர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருமே இது மாதிரி இருக்கணும். காலை உணவே 11 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது அந்த 11 மணிக்குள்ளே நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்காதீங்க, யாருக்கிட்டே இருந்தும் உணவு வாங்காதீங்க. ஏன்னா நம்ம பட்டினியோடு இருக்கும்போது பிறருக்கு உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. பிறருக்கு கொடுக்க தான், அதாவது நாம் சாப்பிடும் போது தான் நம்ம காலையில் 11 மணிக்கு மேலே தான் நம்ம சாப்பிட்றோம், காலை உணவே 11 மணிக்கு பிறகு தான் சாப்பிடுகிறோம் அப்படின்னா, அப்படி சாப்பிட தான் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமும் வரும். பிறருக்கு கொடுக்கும்போது நாமளும் சாப்பிட்ணுங்கிற எண்ணமும் வரும். அதனால் நம்ம உணவு கட்டுப்பாட்டை அது மாதிரி காலை உணவை நம்ம 11 மணிக்கு பிறகு தான் சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது நீங்கள் பட்டினியாக கிடக்கும்போது பிறருக்கு உணவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும். நீங்கள் உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் பிறருக்கு உணவை கொடுக்குறீங்க, நீங்கள் சாப்பிட்றதில்ல ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உண்ணா நோன்பில் உறுதியாக இருக்க முடியாது. உண்ணா நோன்பை கடைபிடிப்பதில் உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. அதனால் எப்போவும் உறுதியாக இருக்க முடியாது, இருக்கிறீங்களோ இல்லையோ. ஆனால் இது ஒரு விதிமுறை, அற்புதமான விதிமுறை. என்னென்னா, நீங்கள் உண்ணா நோன்பு கடைபிடிக்கும் போது பிறருக்கு உணவை கொடுக்காதீர்கள், பிறரிடமிருந்து உணவை வாங்காதீர்கள். அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு உள்ளே தான் பிறகு தான் சாப்பிட்ணும். 11 மணிக்கு பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா 11 மணிக்கு உள்ளே நீங்கள் யாருக்கும் உணவை கொடுக்காதீங்க, உணவு பிறரிடமிருந்து வாங்கவும் செய்யாதீங்க. இதை கடைபிடிங்க. நான்லாம் 12 மணிக்கு பிறகு தான் சாப்பிடுவேன். காலை உணவே நான் 12 மணிக்கு பிறகு தான் சாப்பிடுவேன். அந்த விதிமுறையை நான் கடைபிடிக்கிறேன். அதே போல் நான் 12 மணிக்கு பிறகு தான் பிறரிடமிருந்து வாங்கணும், பிறருக்கு கொடுக்கவும் செய்யணும். பிறர் கொடுக்கும்போது நம்ம 12 மணிக்கு பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதாவது தோணும். அதனால் வாங்கி வச்சுக்கலாம். 12 மணிக்கு பிறகு சாப்பிட்லாம், 12 மணிக்கு பிறகு நம்ம சாப்பிட்லாம். அதை
பிறருக்கு கொடுப்பதை நாம் 12 மணிக்கு பிறகு நான் வச்சுக்கலாம். 12 மணிக்கு பிறகு தான் காலை உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எனக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் 11 மணிக்கு வச்சுக்கோங்க. 11 மணிக்கு பிறகு தான் நீங்கள் காலை உணவை சாப்பிட்ணும். அப்படி ஒரு விதிமுறையை கடைபிடிக்கும்போது அந்த 11 மணிக்குள்ளே யாருக்குமே உணவை கொடுக்காதீங்க, யாரிடமிருந்தும் உணவை வாங்காதீர்கள். அது மாதிரி என்றைக்கு நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கிறீங்களோ அன்னைக்கே பிறருக்கு உணவை கொடுக்காதீர்கள், பிறரிடமிருந்து உணவை வாங்காதீர்கள். இந்த விதிமுறையை கடைபிடிக்கணும். அப்போ தான் உண்ணா நோன்பை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க முடியும். ஏனென்றால் பசியோடு இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணாது. நாம் பட்டினியோடு இருக்கும்போது பிறருக்கு கொடுக்கணும்னு தோணாது. அப்போ பிறருக்கு கொடுக்கணுன்னா நம்ம நல்லா சாப்பிடவும் செய்யணும். சாப்பிட்டா தான் பிறருக்கு கொடுக்க தோணும். அதே நேரத்தில் உண்ணா நோன்பு கடைபிடிக்கும் போது நம்ம பிறருக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிறரிடம் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது.